Friends, நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது பைக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஹாரன் செட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக சுவிட்ச் வைக்காமல் நம்ம லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணாலே ஹாரன் வந்து மாற்றி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் வந்து சரியாக புரியல, சர்க்யூட் டயக்ராம் போடுங்க இல்லைனா செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எமகா பேசர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஹாரன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பிரேக் அடித்தா எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஹாரன் வந்து சேஞ்ச் ஆகும், அது எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் பண்ணாலும் ஹாரன் ஒழுங்காக வேலை செய்யாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிரேக் அடித்தா ஹாரன் மாறி அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பின் ரிலே நம்ம செட் பண்ணோம். இந்த ரிலே வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் கிடைக்கும். அந்த டிவியோட சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடைகளில் கிடைக்கும். அங்கே போய்ட்டு நம்ம 12 வோல்ட்டு 5 பின் மினி ரிலேன்னு கடையில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு இது ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 20 ரூபா 30 ரூபா வரும் ஒரு ரிலே, அவ்வளோதான் இது. இதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 காலம் வரும். இந்த 5 காலத்துலேயும் நம்ம 5 ஒயரை வந்து சால்டிங் பண்ணிக்கணும். சால்டிங் பண்ணிவிட்டு அது எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு நான் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சால்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன்று தான். ஓகே, நம்ம 5 வயரையும் 5 காலத்தில் சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு கொஞ்சம் அதை சேஃப்டி பண்ணிடுவோம். ஏன்னா தண்ணி பட்டாலோ இது பண்ணாலும் வந்து சால்டிங் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஒன்று டச் ஆகாமல் இருக்கும். இது மாதிரி ஹீட்டிங் ஸ்லீவ் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எல்லா ஒயர்லையும் போட்டு அதை சேஃப்டி பண்ணிடலாம். நம்ம இது மாதிரி பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. அது சால்ட்ரிங்க்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாலோ எது பட்டாலும் அது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பக்காவாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் ஒயரிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு ரிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரிலேவை நம்ம இப்போ வண்டியில் ஒயரிங் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் தான் ஹாரனை செட் பண்ண போகிறோம். நம்ம இந்த எக்கோ ஹாரன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 பக்கமும் டேங்க்குள்ளே வெளியில் தெரியாத மாதிரி டீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எப்படி நம்ம ஒயரிங் பண்ணோன்னா, வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒரு மாதிரி ஒயரிங் இருக்கும். இப்போ சில வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரன் சுவிட்ச் அடிக்கும்போது பாசிட்டிவ் ஹாரன் சுவிட்ச் வழியாக வந்து நமக்கு ஹாரன் அடிக்கும், நெகட்டிவ் வந்து டேரெக்டாக வரும். சில வண்டிங்களில் நெகட்டிவ் தான் ஹாரன் சுவிட்ச் வழியாக வரும், பாசிட்டிவ் நம்ம சாவி ஆன் பண்ண உடனே ஹாரனுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் ஹாரன் சுவிட்ச் வழியாக வரும். ஆனால் எமகா வண்டியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வந்து ஹாரன் சுவிட்ச் வழியாக வரும், பாசிட்டிவ் டேரெக்டாக வரும். ஏன்னா 2 வண்டிக்கு நம்ம வேறு மாதிரி வயரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த 5 பின் ரிலே வந்து நம்ம சால்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இந்த ரிலேயில் நம்ம எப்படி ஒயரிங் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் இந்த வண்டியில் அதாவது சுவிட்ச் மூலமாக நெகட்டிவ் வருதா இல்லை பாசிட்டிவ் வருதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். அது என்ன பண்ணோம்னா, சாவி ஆன் பண்ணிட்டு இந்த ஹாரனுக்கு போகிற 2 வயரையும் பிடிங்கி எடுத்துகிட்டு இதில் பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒயரில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வந்து DC 20 செட் பண்ணி வச்சுட்டு பாசிட்டிவ் ஒயரை அந்த ஹாரன் ஒயர் ஒரு ஒயரில் வச்சுட்டு நெகட்டிவ் வண்டியில் பாடியில் கொடுத்தோன்னா இப்போ 12 வோல்ட் வருது. 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்துட்டு இருக்கு. அதாவது சாவி ஆன் பண்ண உடனே 12 வோல்ட் ஹாரனுக்கு வந்துடுச்சு. அப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வந்து சுவிட்ச் மூலமாக வருது. அப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் ஒயராக, இது க்ரீன் மாதிரி தான் இருக்குது, ப்ரௌனு, இந்த ஒயர் வந்து பாசிட்டிவ் ஒயரு. இந்த மேலே இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயர் நெகட்டிவ் ஒயர். நம்ம பாசிட்டிவ் ஒயரை விட்டுடலாம், பாசிட்டிவ் நம்ம தேவையில்லை. நெகட்டிவ் ஒயர் மட்டும் நம்ம இப்போ ரிலே மூலமாக எடுத்துகிட்டு போக போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 ஹாரன்லேருந்தும் அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை கழட்டி எடுத்துடலாம். ஏன்னா அதுதான் நம்ம இப்போ ரிலே மூலமாக கொண்டு போக போகிறோம். பாசிட்டிவ் டைரெக்டாக போயிடும், நெகட்டிவ் மட்டும் நமக்கு இந்த ரிலே மூலமாக வரும். கழட்டி எடுத்துகிட்டு இந்த ஒயரை நம்ம பாதியாக கட் பண்ணிடலாம். ஏன்னா அதை நம்ம வேறு கனெக்ஷன் பண்ணோம்ல, துண்டாக கட் பண்ணுறோம். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க ஹாரனோட ஒயரையும் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரோட இன்சுலேட்டர் எடுத்துடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
இந்த 2 பக்கம் நம்ம கட் பண்ண அந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் லைனை ஹார்னில் அந்த நம்ம ரிலேவோட சென்டரில் கொடுத்துடணும். ரிலேயில் 5 காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 காலத்தோட சென்டர் காலத்தில் இந்த ஒயரில் அந்த 2 சுவிட்சிலேருந்து வரக்கூடிய 2 ஹார்னுக்கு போகக்கூடிய லைனையும் இதில் கட் பண்ணிடணும். இந்த நம்ம கட் பண்ண ஒயரில் ஒரு எண்டில் இது மாதிரி ஒரு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயர் வந்து நமக்கு லென்த்துக்காக ஒரு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணிப்போம். இப்போ நம்ம அது மேலே ஒரு இன்சுலேட்டர் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு அதை இன்ஸ்டேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து நெகட்டிவ் லைன் கொஞ்சம் லென்த்தாக கிடச்சிச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ஒரு துண்டு ஒயர் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம 2 ஒயரையும் இப்போ லென்த்து பண்ணிட்டோம். இந்த 2 ஒயரும் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் சொன்ன மாதிரி ரிலேவோட மேலே இருக்கிற 3 காலத்தில் சென்டர் காலத்தில் கொடுக்கணும். அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹார்ன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய 2 ஹார்னுக்கு போகக்கூடிய லைனையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது 2த்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு, அதாவது சுவிட்சிலேருந்து வரக்கூடிய 2 ஹார்னுக்கு போகக்கூடிய நெகட்டிவ் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு அதை நம்ம இந்த ரிலேயில் இருக்கிற லைனில் கொடுத்துடலாம். இப்போ ரிலேயில் மேலே இருக்கிற 3 காலத்தில் சென்ட்ரு காலத்தில் நம்ம இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைனை கனெக்ட் பண்ணிடுவோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சுவிட்சிலேருந்து பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி அதை சென்ட்ரு காலத்துக்கு தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ரிலேவுக்கு 5 ஒயரில் ஒரு ஒயரில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கிற மீதி 4 ஒயர் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் அதில் வந்து நம்ம பாடியை எடுத்து கொடுத்துடணும். அதாவது நெகட்டிவ் அதை பேட்டரியில் கொடுத்தாலும் ஓகே, இல்லை வண்டியோட ஏதாவது சேஸில் கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ நான் அந்த ஒயரை வந்து ரைட்டாக சிவி மட்டும் வச்சுக்கிறேன். நான் கடைசியாக எடுத்து வந்து கொடுத்துடலாம் இதுக்கு. இப்போ அடுத்த ஒயரை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்லேருந்து நம்ம லைன் கொடுக்கணும். இது வந்து ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் லைன், ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய நெகட்டிவ் லைன் நம்ம வந்து கடைசியாக சேஸில் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் லைன் இந்த இடத்துல நம்ம எதை கொடுக்கணும்னா பிரேக் லைட் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைன், அதாவது நம்ம டேஞ்சர் ஹோல்டர்லேருந்து எடுக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரிலேவில் இருக்கிற அந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தான ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம அதை பின்னாடி டேஞ்சர் ஹோல்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம். ஒரு லென்த் ஒயரை கனெக்ட் பண்ணி அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அவ்வளோதான். இங்கே பின்னாடி டேஞ்சர் ஹோல்டர் கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ரிலேலேருந்து எடுத்துகிட்டு வந்த லென்த் ஒயரை பிரேக் லைட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணோம். இந்த எமகா வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரு, ப்ளூ கலரு, பிளாக் கலர் 3 சாக்கெட் வரும் டேஞ்சர் லைட்டுக்கு போகக்கூடிய சாக்கெட்டில். இதில் வந்து எல்லோ கலர் தான் பிரேக் லைட் சுவிட்ச். நம்ம அதுவும் கூட வந்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் கனெக்ட் பண்ணும்போது தான் பிரேக் அடிக்கும்போது இதில் பாசிட்டிவ் லைன் வரும். அதை வச்சு நமக்கு வந்து ரிலே அங்கே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆகும்போது ஹார்ன் வந்து மாறிடும். கம்பெனி ஹார்ன்லேருந்து எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கு மாறும். அதுவும் கூட வச்சு இதை சாக்கெட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஒரு டேப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒயர் வெளியே தெரியறதுனால ஷார்ட் சர்க்யூட் ஆகும். டேப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேயில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த 3 காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதாவது சென்டர் காலத்தில் ஆர்என் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைனை கொடுத்துருந்தோம். அந்த சென்டர் காலத்துக்கு ரைட் சைடில் இருக்கிறதுல பிரேக் லைட் சுவிட்சிலேருந்து எடுத்து வந்து கொடுத்துருந்தோம் லைனை. சென்டர் காலத்தோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ், அதை விட்டுருங்க. மேலே இருக்கிற 3 நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்து கீழே இருக்கிற 2 லைன், இந்த கீழே 2 லைன் தான் நமக்கு வந்து இப்போ ஹார்னுக்கு போகுது. கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரிலே இந்த பொசிஷனில் வச்சு பார்க்கும்போது கீழே இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற காலம், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற காலம் வந்து கம்பெனி ஹார்னுக்கு போயிடணும். ரைட் சைடில் இருக்கிற காலம் இந்த லைன் வந்து எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கு போயிடணும். அப்படி போகும்போது தான் இதில் கரெக்டாக வேலை செய்யும். இப்போ நம்ம அந்த ஒயரிங் கரெக்டாக பண்ணிடுவோம். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரிங் எடுத்துகிட்டு போயிட்டு கம்பெனி ஹார்னில் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, நெகட்டிவ் லைன் சுவிட்சிலேருந்து வர நெகட்டிவ் லைன் அதில் கனெக்ட் பண்ணி அதை ஹார்னில் ஜாயின் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேலேருந்து வரக்கூடிய அந்த லெஃப்ட் சைடு காலம் கீழே இருக்கிறதுல லெஃப்ட் சைடு காலத்தில் 2 ஒயராக ஜாயின் பண்ணி அதை 2 ஹார்னுக்கு நம்ம நெகட்டிவாக எடுத்து போய்ட்டு சப்ளை பண்ண போகிறோம். 2 ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். 2 ஒயர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, இது 2 ஹார்னுக்கும் நெகட்டிவ் லைன், அதாவது சுவிட்ச் அழுத்தும் போது இதில் நெகட்டிவ் லைன் வந்து ஹார்ன் வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைனை ஒரு ஹார்னில் கொடுத்துட்றேன். இன்னொரு லைனை அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஹார்னை கொண்டு போய்ட்டு அதில் கொடுத்துடலாம்.
இப்போ நம்ம அந்த லாஸ்ட் ஒயர் என்ன பண்ண போகிறோம்னா, ரிலேயில் இருக்கிற அந்த ரைட் சைடில் இருக்கிற கீழே இருக்கிற காலம் அந்த ஒயர் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரா ஆர்ன் இருக்குல்ல அதோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம வழக்கமாக பேட்டரியில் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்த ஆர்ன் மாற்றுறதுக்காக நம்ம இதை நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரிலேவுக்கான ஒயரிங்லாம் கொடுத்துட்டோம். நெகட்டிவ் மட்டும் கடைசியாக விட்டுருக்கோம், அதை நம்ம சேஸில் கடைசியாக கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஆர்னுக்கான ஒயரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து எக்கோ ஆர்ன் தான். இதில் மேக்ஸிமம் அதிகபட்சமாக 3 ஒயர் தான் வரும். நம்ம ஒரு ஒயர் ஆல்ரெடி ரிலேவில் கொடுத்துட்டோம் நெகட்டிவ். இப்போ 2 பாசிட்டிவ் மட்டும் அது கொடுத்தோன்னா அது வேலை முடிஞ்சிடும். இந்த ரிலேயில் இருக்கிற 5 ஒயரையும் நம்ம சேர்த்து டேப் அடிச்சிடுவோம். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப நேரம் தொங்க விட்டுட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், அந்த காலம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில நேரத்தில் உடச்சிக்கும். அதனால் ஒயரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேப் அடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஒயரிங் எதுவும் கட் ஆகாது, சேஃப்டியாக இருக்கும். இது எதுக்காக நான் ஒயரிங் பண்ணதுக்கப்புறம் டேப் அடிக்கிறேன்னா, நம்ம முதல்ல நம்ம டேப் அடிச்சிட்டோம்னா எந்த ஒயர் எந்த காலத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நான் எல்லா ஒயரிங் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 5 ஒயரையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டேப் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேவோட கடைசி லைன், அந்த 5வது லைன் நம்ம சீவி விட்டோம்ல, அந்த லைன் வந்து நெகட்டிவ். அதை நம்ம டேங்க்லேயே அந்த ஆர்ன் போல்டோடு சேர்த்து கொடுத்துடலாம். பைக்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேங்க் போல்டோட அதை எர்த்து பண்ணிடலாம். எர்த்து பண்ணிட்டு ஆர்னோட சேர்த்து நம்ம மவுண்டிங் பண்ணிட்டோன்னா அது கண்டினியூஸாக நமக்கு நெகட்டிவ் லைன் வந்துடும். ரிலே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரும் கனெக்ஷன் பண்ணிட்டோம். இந்த எக்கோ ஆர்னோட கட் அவுட்டில் வர பேலன்ஸ் 2 ஒயர், ஒரு ப்ளூ ஒயர், ரெட் ஒயர், அதை மட்டும் கனெக்ட் பண்ணோம். இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான். நம்ம வழக்கமாக இது எப்படி கொடுப்போம்னா, இந்த எக்கோ ஆர்னில் வர 3 ஒயரில் ஒரு பிளாக் வந்து நெகட்டிவ் கொடுத்துருவோம், ஒரு பாசிட்டிவ் வந்து டிசி ரிட்டர்னில் கொடுத்துருவோம், இதை வந்து ஆர்என் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைனில் கொடுத்துருவோம். அப்படி கொடுத்து வேலை செய்ய வைப்போம். இப்போ ஆனால் இது நம்ம இப்போ எப்படி பண்ணோம்னா, இல்லை இது 2 ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு டிசி ரிட்டர்னில் கொடுத்துடணும். டிசி ரிட்டர்ன் நம்ம எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். இண்டிகேட்டர் ஃப்ளாஷில் கொடுக்கலாம், பிரேக் லைட் சுவிட்சில் கொடுக்கலாம், இல்லை ஹாரன்லேயே இந்த ஒயரில் கொடுத்துக்கலாம். டிசி ரிட்டர்ன் தான் இது, இதில் கொடுத்துக்கலாம். அப்படி எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக போய்ட்டு லாக் சைட்டில் வர டிசி ரிட்டர்ன்லேயே கொடுத்துட போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் போட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஆர்என் எக்கோ ஆர்என்லேருந்து 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு ஒயராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஒயர் நம்ம லாக் சைட்லேருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய லைன், சாவி ஆன் பண்ணால் எதில் கரண்ட் வருதோ அந்த லைனில் நம்ம அதை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எமகா வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் போவோம் லாக் சைட்லேருந்து, ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. ரெட் கலர் வந்து லாக் சைட்டுக்கு போகக்கூடிய இன்புட்டு, இந்த ப்ரௌன் கலர் வந்து அவுட்புட்டு. நம்ம அவுட்புட்டில் தான் கொடுக்கணும். இதில் கொடுத்தா தான் வந்து சாவி ஆன் பண்ணால் இதில் லைன் வரும், ஹார்ன் வந்து வேலை செய்யும். அதில் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா சாவி ஆன் பண்ணாமலே லைன் வரும், ஹார்ன் வந்து கண்டினியூஸாக வேலை செய்யும். அதனால் அதை செக் பண்ணி கரெக்டாக அவுட்புட்டில் கொடுக்கணும். அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டு நான் ப்ளக்இன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த ஒயருக்கு டேப் அடிச்சிடுவோம். ஏன்னா அது டிசி லைன், மெயின் லைன். இது ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த 4 டியூப் பக்கத்துலேயே இருக்கா, அது உடனே டச் ஆச்சுன்னா ஃபியூஸ் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒயரிங்லாம் முடிச்சிட்டோம். ஹார்ன் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இது கம்பெனி ஹார்னு. நம்ம பிரேக் அடிச்சுட்டு அந்த ஹார்னு, கம்பெனி ஹார்னு, எக்ஸ்ட்ரா ஹார்னு. இது சிம்பிள் ஒயரிங் தான். இது நான் இதோட டயக்ராம் நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த 5 பின் ரிலேவோட சர்க்யூட் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 3 காலத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற காலம் கிரவுண்டு, அதை எடுத்து நெகட்டிவ் கொடுத்துடலாம். அதில் சென்டரில் இருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் லைன். அதாவது அந்த வண்டியில் பாசிட்டிவ் லைன் வந்தால் நீங்கள் பாசிட்டிவ் லைன் கொடுக்கலாம், நெகட்டிவ் லைன் வந்தால் நெகட்டிவ் லைன் கொடுக்கலாம். அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒயரிங் மாறும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏற்ற மாதிரி ஒயரிங் மட்டும் மாறும். அதுக்கடுத்து ரைட் சைடில் இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா அது பிரேக் லைட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் பாசிட்டிவ் லைன், அதையும் அதில் கொடுத்துணும் ரைட் சைடு காலத்தில். மேலே இருக்கிற 3 காலத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 2 காலத்தில் இந்த பொசிஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது கம்பெனி ஹார்னு கொடுக்க வேண்டிய லைன் இது. அதே பொசிஷனில் ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஹார்னு கொடுக்க வேண்டிய லைன். இதுதான் அந்த பிரேக் அடித்தா ஹார்னு சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கான சர்க்யூட் டயக்ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இது வந்து ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒயரிங் மட்டும் மாற்றிக்கணும், அவ்வளோதான். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் ஒயரிங் மாறும். இப்போ நான் இதில் எக்கோ ஹார்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஒயரிங் மாதிரி இருக்குது. இதிலே நம்ம ரூட்ஸ் ஹார்னு ஃபிக்ஸ் பண்ணி அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ரிலே வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கட் அவுட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பிரேக் அடித்தா ஹார்னு சேஞ்ச் ஆகிற மெத்தட் வந்து இந்த சர்க்யூட்டை பார்த்தாலே போதும், வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.